எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கடந்த 3 வருஷமாக எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு வேண்டியான திங்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு தேங்க்ஸ். இந்த வருஷம் எங்களுக்கு பிளாங்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஜனவரி டிசம்பரில் ஃபுல் குளிர்காலம். இந்த பெட்ஷீட் மூலமாக எங்களுக்கு ரொம்ப உதவியாகுது. என் சார்பாகவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் எங்கள் சமஸ்த சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ಇದೆಲ್ಲ ನಮ್ಗೆ 3 ವರ್ಷದಿಂದನೂ ನಮ್ಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಥಿಂಗ್ಸು ತೊಗೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತೀನಿ. ಅದರಿಂದ ನಮಗೆ ತುಂಬ ಉಪಯೋಗ ಐತೆ. ಅದೇ ಥರ ಈ ವರ್ಷ ನಮಗೆ ಬ್ಲ್ಯಾಂಕೆಟ್ ತೊಗೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದರಿಂದ ನಮ್ಗೆ ತುಂಬ ಹೆಲ್ಪ್ ಆಗ್ತಿದೆ. ಮತ್ತು ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲೆಲ್ಲ ನಮಗೆ ಚಳಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಈ ಬ್ಲ್ಯಾಂಕೆಟ್ ಹೊಸ್ಕೊಂಡು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀವಿ. ತುಂಬ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ಗೂ ಹಾಗೂ ನಿಮ್ಮ ಸಭೆಗೂ. ಮತ್ತು ಇದರಿಂದ ಎಲ್ಲ மக்களுக்கும் உபயோக ஆகுது. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இந்த 3 வருஷமாக எங்களுக்கு தொடர்ந்து கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. இந்த வருஷம் பிளாங்கெட் வச்சுருக்குது, அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ரொம்ப குளிராக இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். உங்கள் சண்டே கிளாஸ் டீமு அப்புறம் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். இந்த பெட்ஷீட்டை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வந்து எங்களுக்கு குளிர்காலம், எங்களுக்கு போகிறதுக்கு பெட்ஷீட் இல்லைன்னு இருந்தப்ப எங்கள் கடவுளுடைய கிருபையால் நீங்கள் எங்களுக்கு பெட்ஷீட் கொடுத்தீங்க. அதனால் உங்களுக்கு நான் என்னோட சார்பாகவும் எங்கள் ஆசிரியர் பிள்ளைங்க ஸ்டாஃப் எல்லாரும் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கடந்த 23 ஆண்டுகளாக பல நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து சத்தியத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திடவும் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திடவும் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். தேவாதி தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கடந்த சில 3 வருட காலங்களாக அருமையான என் அன்பு போதகர் ஜான் பால் அவர்களும் நானும் முகநூலின் வாயிலாக நாங்கள் இணைந்தோம். அந்த நாட்களிலே அடியனுடைய ஊழியத்தை மலை கிராமங்களிலே இருக்கிறதான நான் செய்து வருகிற ஊழியத்தை குறித்து நான் பதிவிடுவேன். அந்த நாட்களிலே பாஸ்டர் ஜான் பால் அவருடைய கண்களிலே அடியனுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு கரிசனையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த காலங்களிலிருந்து நாங்கள் ஒன்றாய் இணைந்து ஐக்கியப்படவும் ஒரு நல்ல ஒரு இணைப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அந்த நாட்களிலே அடியனுடைய ஊழியத்தை குறித்து விசாரிக்கவும் ஜெபிக்கவும் ஒரு நல்ல ஒரு அன்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு முறை முதன்முறையாக அடியனுடைய ஊழியத்திலே கடந்து வந்து சபை மக்களை விசாரித்து நல்ல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த 3 வருட காலமாக ஒவ்வொரு மாதமும் அடியனுடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளையும் ஜெபத்தினாலையும் தாங்கி வருகிற என் அன்பு போதகருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த ஆண்டு ஸ்தோத்திரம் அடியனுடைய ஊழியத்தில் சில தேவைகள் ஏற்பட்டது. ஏன்னா என்னுடைய கிராம மக்கள், மலை மக்கள் அடர்ந்த காடுகளிலேயும் உச்சி மலையிலையும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மக்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரைக்கும் பாதைகளோ கரண்ட் வசதியோ இல்லாத ஒரு கிராமத்திலே அந்த ஜனங்கள் வாழுகிறார்கள். மேலே ஒரு கிராமத்திலே மலை உச்சியிலே 47 குடும்பங்கள் அங்கே வாழ்கிறார்கள். அந்த 47 குடும்பங்களின் மத்தியிலே கர்த்தருடைய பணியை நான் செய்து வருகிறேன். அதில் 40 குடும்பங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திடவும் மீதியுள்ள மக்களை இன்னும் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதனுடைய கீழ்ப்பகுதியிலே பல காடுகளிலே அந்த மலசர் என்கிறதான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களையும் நாங்கள் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் போதித்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி வருகிறோம். ஒரு முறை என் அன்பு போதகர் ஜான் பால் அவர்களிடத்திலே ஒரு உதவியை நான் நாடினேன். என்னுடைய மக்களுக்கு எல்லா மக்களும் காடுகளிலே வாழுகிறதுனாலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. என்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு போர்வை வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். அதனுடைய அந்த கேட்ட பிரகாரமாக என் அன்பு போதகர் ஜான் பால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்டதான நல்ல விலை உயர்ந்த கம்பளியை என்னுடைய ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஜெபித்து அவர்கள் கடந்து சென்றார்கள். உதவி செய்த பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றிக்கடனாக இருக்கிறேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியத்தில் நான் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் நான் கன்வென்ஷன் கூட்டம் என்னுடைய மக்களுக்கு மத்தியில் நடக்கவில்லை. நான் அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் குழுவாக கடந்து வந்து அருமையாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி கொடுத்திடவும் அந்த நாட்களிலே நல்ல ஒரு அருமையான ஆகாரத்தையும் அவருடைய சார்பிலே கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட ஜனங்கள் அதிலே கூடினார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்தார்கள். அதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நாட்களிலும் கூட மீண்டுமாக ஸ்தோத்திரம் பெண்கள் கூட்டம் என்னுடைய ஊழியத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்பட்டேன். என்னால் இதுவரைக்கும் அப்படிப்பட்டதான கூட்டங்களை நான் நடத்தவில்லை. ஆகவே நான் பாஸ்டர் ஜான் பால் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன், எப்படியாக ஒரு கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று சொல்லி. அந்த நாட்களிலே பாஸ்டர் ஜான் பால் அவர்களுடைய அத்தை அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த நாட்களிலே சிறப்பான ஒரு நல்ல கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அநேக ஜனங்கள், அநேக பெண்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. தேவ செய்தியை கொடுத்து அந்த நாட்களில் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்தார்கள். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இந்த அடியனுடைய ஊழியத்தில் ஸ்தோத்திர உதவிகரமா இருக்கிறதான
பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அதோடு கூட அவருடைய நண்பர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தின் மேலே வைத்திருக்கிற இந்த நல்ல கரிசனைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பாஸ்டர் ஜான் பாலனுடைய திருச்சபை மக்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜான் பால் பாஸ்டருடைய நண்பர்களும் சபை மக்களும் அடியனுடைய ஊழியத்தின் மேலே வைத்திருக்கிற நல்ல கரிசனைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே அடர்ந்த காடுகளிலே உச்சி பகுதிகளிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களை நாங்கள் தேடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த உண்மையான ஊழியத்தை தாங்கி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திற்கு மகிமையும் கனமும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.